இப்ப சுவாமி விவேகானந்தர் சொல்றதுனால பட்டினத்தார் வாழ்க்கையில் நடக்குது. தந்தை உறவெல்லாம் மரணமடைகிறாங்க, ஒரு ஒண்ணுமே கண்டுக்கல. தாய் இறந்த பொழுது ஊர்ல இருக்கார், நேர போய் தாய்க்கு அவர் தான் ஈமக்கிரியே செய்கிறார். ஏன்னா தாய் உயர்ந்தவள் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்றார். அதுதானே பட்டினத்தார் வாழ்க்கை நமக்கு கற்றுத் தருகிறது. பெண்களுக்கு சொல்றேன், படிங்க. விடுதலை என்பது தரிகட்டு திரிவதல்ல. நம்ம நாட்டில் சுதந்திரமே உங்களுக்கு புரியல சாமி. விடுதலை என்பது கட்டுப்பாட்டோடு கூடியது. விடுதலை என்றால் என்னது? கதவு திறந்து விட்டு ஓடுறதா? விடுதலை என்பது தரிகட்டு திரிவதல்ல. விடுதலை என்பது தன்னைத்தானே கட்டுப்படுத்த. அதைத்தானே வள்ளுவன் சொன்னா, சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. அப்பமே சொல்றார் வள்ளுவர், பெண்ணை பூட்டி வைக்காத, அவளை காப்பாத்திக்கிடுவா, அவ தான் அவளை காப்பாத்தணும்னார். இதை சுவாமி சொல்றார். பெண்கள் துறவியா இருக்க முடியுமா? இருக்க முடியும். அவருக்கு என்ன வருத்தம்? வேத காலத்துல வேதங்கள் இருக்குல்ல, வேதங்கள்ல பெரும்பான்மையை எழுதியதே பெண்கள்ங்கிறார் சாமி. இந்த நாட்டில் எப்படி பெண்ணுக்கு எதிராக இவ்வளவு அசிங்கமான, ஆபாசமான, அநாகரிகமான, கொச்சையான செய்திகள் வந்ததுன்னு அவருக்கு வருத்தம். வேத காலத்தில் எழுதணும். அது மட்டும் இல்லை, எத்தனை பெண் வீராங்கனைகள் இந்த நாட்டில் இருக்கான்னு பெண்களுக்கு சொல்லித் தர்றார் இல்லையா? சுல்தான் மொத்தமா வர்றார், ரஜபுத்திர வீரர்களை வென்றெடுத்துக்கிறார். வென்றெடுத்து உள்ள வராங்க சுல்தான்லாம். வந்த உடனே 74,500 பெண்கள் தீயில இறங்கிடுறாங்க. அவங்ககிட்ட முகலாய பேரரசர்கள்ட்ட சிக்கி சீரழிஞ்சிடக்கூடாது. அந்த 74,500 சாமி நினைவுபடுத்துறாரு. 74.5 சொல்லுவோம். ஏதாவது ஒன்று எழுதி அதை ஒரு கூட்டில் போட்டு அடைச்சிட்டு மேலே 74 எழுதிட்டு அதை எவனுமே தொடமாட்டான். அதை தொட்டால் பல பெண்களை கற்பழித்த பாவத்திற்கு அவன் ஆளாவான். அது ரஜபுத்திர வம்சம். சித்தூராணி பத்மினி இருக்குதுல்ல, சித்தூராணி பத்மினி, அந்த மாட்டி சுல்தான்கள், அவளும் நின்று எதிர்த்து போரிட்டு அவளை துரத்துறா. இன்னொரு ராணி என்ன பண்றான்னு சொல்றாரு சுவாமிஜி. தன்னுடைய சொந்த ரஜபுத்திர மன்னர்கள் அத்தனை பேருக்குமே ராக்கி அனுப்பிச்சிருக்குது, சகோதரன். போர் வலுக்கிற பொழுது ராக்கி போனோடனே நம்ம சகோதரி அத்தனை பேர் வர்றாங்க, முகலாய பேரரசை அடித்து விரட்டுகிறார்கள். அத்தனைக்கு மேல ஜான்சி ராணி லட்சுமி பாய், அந்தமா பிராமண பொண்ணு. ஜான்சி ராணி பிராமண பொண்ணு. அவ வெள்ளையர்களை ஏத்து போரிட்டது வரிசையா சொல்லிட்டு வர்றாரு. இத்தனை சிறந்த வீரர்களாக, நிர்வாகத்தில் சிறந்தவர்களாக, அறிவில் ஆற்றலில் சிறந்தவர்களாக, வேற்று பேரரசையை எதிர்த்து துரத்துகிற அளவுக்கு இருந்த இந்த பெண்களை ஏன் மீண்டும் அடிமையாக்கினீர்கள்? பெண்களுக்கு கல்வி கூட அவங்க படிக்கட்டும். ஏன்னா மேல்நாட்டில் நம்ம பத்தி ரொம்ப தப்பா தானே பிரச்சாரம் பண்ணி வச்சிருந்தோம். சுவாமி விவேகானந்தர் போனதுக்கப்புறம் நம்ம மதமே என்ன மதம்னு அவனுக்கு தெரிஞ்சு. அதுவரை நம்ம மதமே அவனுக்கு நம்ம புறம் பாம்பாட்டின்னு வச்சிருந்தோம். வெளிநாட்டுக்கு போனால் பாம்பாட்டுவானுங்க, ராஜாக்கள் இருப்பான், அப்படித்தான் நம்ம நாட்டை தெரியும். விவேகானந்தர் வெளிநாடு பூரா சுற்றுப்பயணம் பண்ணி தான் நம்ம மதத்தின் பெருமைகளை அங்கே எடுத்து சொல்றார். கொஞ்சம் கொஞ்சமாக தானே உலகம் நம்ம தெரிஞ்சுக்கிறது. அப்பா அவங்ககிட்ட சொல்றார். அங்கே யாரோ அமெரிக்க பெண் கேட்டிருக்கா, உங்கள் நாட்டில் கணவனோட மனைவி மேஜையில் உட்காந்து சாப்பிடுவாளான்னு கேட்டிருக்கா. அப்போ சாமி சிரிச்சுட்டே சொல்லிக்காரு, மேஜை இருந்தால் தானே மேஜையிலேருந்து சாப்பிட, நாங்கள் தரையில் உட்காந்து சாப்பிட்றவங்க என்னாரம். நாங்கள் தரையில் உட்காந்து சாப்பிட்றாளுமா, உங்களை மாதிரிலாம் எங்கள் நாட்டில் சம உரிமை என்று மனித பண்பு இல்லாமல் நாங்கள் நடப்பது கிடையாது. ஒரு தாயின் கடமை என்ன தெரியுமா? முதல்ல வீட்டில் எல்லாம் சமையல் சாப்பாடு முடிஞ்சதுன்னா ஏழை எளியவர்களுக்கு அவர்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு முதல்ல உணவு கொடுப்பாங்க. அப்போ பிராணிகளுக்கும் பறவைகளுக்கும் கொடுப்பாங்க. அப்புறம் உறவினர்களுக்கு, அப்புறம் குழந்தைகளுக்கு, அப்புறம் கணவனுக்கும் கூட பிறந்தவர்களுக்கும். கடைசியாக தான் தாய் சாப்பிடுவா. சில நேரத்தில் தனக்கு சாப்பிட்றதுக்குன்னு உணவு வச்சிருப்பா. கடைசி நேரத்தில் ஏதாவது அதிதி விருந்தினர் வந்துட்டான், அந்த சாப்பாட்டை அவ கூட்டு சாப்பிடாம இருப்பாள் ஒழிய, எங்கள் தாய்மை பண்பு அத்தனை சிறந்தது. பெண் என்பவள் தாயாக, தேவியாக, தெய்வமாக மதிக்கப்படுகிற நாடு. சரிசமம் என்கிற பெயரில் மனித பண்பாடற்றவர்களாக எங்கள் பெண்கள் இருந்ததே இல்லை. அதனால் மேஜைக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. நம்ம நாட்டில் மட்டும்தாங்க எந்த வீட்டுக்கும் திடீர்னு போயிடலாம் சாப்பிட்றதுக்கு. பார்த்துறீங்களா? நான் இங்கிலாந்துக்கு போயிருந்தேன். என் நண்பன் ஒருத்தன் என் கூட வந்துட்டாங்க. அங்கே ஒரு நண்பர், ஆங்கில நண்பர், 2 தமிழ் மேலே ரொம்ப காதல் கொண்டவர். அவர் அழைச்சிட்டு போய் அவர் ஒரு தடவை வாங்கல வீட்டுக்குன்னாரு. நமக்கு இந்த தமிழ்நாட்டு பண்பாட்டில் அவன்கிட்ட சொல்லாமல் போயிட்டேன். சொல்லாமல் போனால் அவன் பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான், எங்களை சாப்பிடவே சொல்லலை. இப்போ நம்ம ஊரில் என்ன போனோடனே நீயும் சாப்பிடுமா, அவன்கிட்ட இருக்கிற 2 ரொட்டி நமக்கு ஒன்று வைப்பான். அவன் பாட்டு சாப்பிட்றான். ஏன் கூட வந்த பயிலுக்கு பசி ரொம்ப. இவன்கிட்ட என்ன நினச்சி நம்மளை சாப்பிட சொல்ல மாட்டேங்கிறான்னா, அதான்டா இந்த நாட்டு பண்பாடு. நம்ம ஊர் மாதிரி சொல்ல மாட்டான். நீ பேசாமல் நான் எங்கேயாவது வெளியே போய் சாப்பிட்டுக்கோ இருங்கிற. இவனுக்கு பசிக்குது. அண்ணாச்சி 50 ரொட்டி வச்சுருக்கானே, என்ன சொல்ல மாட்டான்டா.
5 ரொட்டி இருந்தாலும் பங்கு வைக்க வேண்டும் என்றால் அது இந்தியாவில், தமிழ்நாட்டில் நம்முடைய மக்கள் தான் அதை செய்வார்கள். இவர் உலகத்தில் பெரியவர்களை இவன் செய்ய மாட்டான். எனக்கு பசிக்காம தான் இருந்தது. இந்த பையா பசி பசின்னு சொல்லி எனக்கும் பசிக்கிற மாதிரி தோணிடுச்சு. உங்களுக்கு என் அனுபவத்தை சொல்றேன். அதை சொல்றார் சாமி, இந்த தாய்மை பண்பை. சமீபத்தில் எங்கள் கிராமத்துக்கு போயிருந்தேன். அங்கே பன்னம்பாறை கிழவின்னு ஒரு கிழவி, 80 வயசு இருக்கும். அந்த மாக்கே சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. பக்கத்தில் போய் கேட்குறேன், பாட்டி நல்லா இருக்கியான்னொடனே பார்த்துட்டு, திருநெல்வேலி அம்மாண்ணா அப்படி, ஆமாம் நல்லா இருக்கியா, நல்லா இருக்கேன்னு. உன்னை நான் டிவி பெட்டியில் பார்த்தேனேன்னுது. நான் 8வது பிறந்தவனா நீ? ஆமாம். சாப்பிட்டுட்டு போங்குது, அதுக்கே சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. இந்த என் கூட வந்த 2 பேர்லையும் சொன்னான், என்ன அவள் சாப்பிட்டு போவாங்கன்னு பேசாமல் இருந்துட்டு நான் சாப்பிட்டு போகிறேன்ட்டு. எங்கே போகிறேன்? நான் வயக்காட்டுக்கெலாம் போயிட்டு வரேன், நான் சாப்பாடு ரெடி பண்ணிடுறேங்க. கிராமம் பார்த்தீங்களா, ஒரு வீட்டிலேருந்து சோறு கொடுத்துருக்காங்க, ஒரு வீட்டிலேருந்து குழம்பு கொடுத்துருக்காங்க, ஒரு வீட்டிலேருந்து ரசம் கொடுத்துருக்காங்க, ஒரு வீட்டிலேருந்து மோர் கொடுத்துருக்காங்க. எங்கேயோ 2-3 வாழை இலையை அந்த கிளவி வெட்டிட்டு வந்துடுச்சு. அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டில் கூப்பிட்டு போய் இலையை போட்டு அது பருமாறுது. நான் மகிழ்ச்சியாக சாப்பிட்டேன். என் கூட வந்தவனுக்கு கேட்டான், எப்படி சாப்பாடு தயாராச்சு? அதாண்டா இந்தியா, அதாண்டா தமிழ்நாடு, அதுதாண்டா நம்ம கிராமம். அவளுக்கு சோத்துக்கு இல்லை. அவன் 50 ரொட்டி வச்சுட்டு என்ன சொல்கிறான், ஐ cannot help you மிஸ்டர் கண்ணன் பிகாஸ் யூ didn't inform me properly. I am so sorryங்க. இது நீ முறையாக சொல்லாமல் வந்துட்டடா, உனக்கு தர முடியான்றான் வெள்ளைக்காரன். அவன் தான் வெள்ளைக்காரன். அதனால தான் நம்ம பையங்க பூரா ஆங்கிலத்தில் தானே பேசுகிறாங்க. அப்பாட்டே ஆங்கிலத்தில் தானே பேசுகிறான். டாடி அப்படி விடுங்கிறான். இவனை அடிக்கப்படாது, வப்பனை தூக்கி போட்டு மிதிக்கணும். இவன் இங்கிலீஷ் வப்பன் கேட்டுட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவனை அடிக்கணும். ஏண்டா நான் சுப்பிரமணிய கவுண்டன் ஏமாந்தான் நீ தமிழில் பேச மாட்டான், வப்பன் கேட்கணுமா வேண்டாமா? இவனை தாயும் தகப்பனுமே பிள்ளை தங்களை ஆங்கிலத்தில் கூப்பிடணும்னு நினைக்கிறாங்களே. டேடி மம்மி. மம்மின்னா பதப்படுத்தப்பட்ட பிணம்னு அர்த்தம். பொம்பளைகளுக்கு அது தெரியவே மாட்டேங்குது. இந்த பயலுக பல வீட்டில் கணவன்மார் தான் பிள்ளையை கூட்ட அம்மா மம்மின்னு கூப்பிட சொல்றது அந்த ரகசியம் தான். இவனால சொல்ல முடியல நேரடியாக. நான் பிணத்தோட வாடுறேன், கூப்பிட்டு அம்மா மம்மி கூப்பிடுன்றான். நான் ஒரு மொழிக்கு எதிரானவன் இல்லை. ஆங்கிலம் இல்லை என்றால் அமெரிக்க நாட்டிலே போய் சகோதர சகோதரிகளை என்று சுவாமி விவேகானந்தர் ஒத்துக்கிறேன், அங்க பேசு. இங்க நமக்குள்ள என்ன? I have seen you விஜய் டிவி தமிழ் பேசி எங்கள் வச்சு, இட்ஸ் அ ஃபைன் ப்ரோக்ராம்ங்கிறான். அவன் பேர் கருப்புசாமி. அந்த நாய்க்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். ஏண்டா நான் தமிழன் நீ தமிழன். நான் விஜய் தொலைக்காட்சியை தமிழ் பேசி எங்கள் உங்கள் நிகழ்வை பார்த்தேன் ஐயா, நன்றாக இருந்தது சொன்னேன். அட்லாஸ்ட் ஐ கேம் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் திருவள்ளுவர் இஸ் எ கிரேட் போயட்டுங்கிறான் ஒருத்தன். திருவள்ளுவரே கிரேட்டு. இந்த சமூகத்தில் பெண்கள் தாயாக மதிக்கப்படுவார்கள். அருமையா சொல்றாரு. அப்ப மருமகள் வராள்ல, அதான் சாமி. மகள் இங்கிருந்து போகிறாள், இன்னொரு மகள் வருகிறாள். அதனாலதான் அதுக்கு பேரே மருமகள். அந்த மகளுக்கு பதிலாக இன்னொரு. நம்ம பெண்கள் சரியா இருக்காங்களா? எல்லா மாமியாரும் அவ மாமியாற்றப்பட்ட துன்பத்தை தான் மருமகளுக்கும் படிப்பிக்கணும்னு நினைக்கிறாள் ஒழிய, அந்த மாமியார் மனித குணம் இல்லாம இருந்தா நான் மனித குணத்தோடு இருப்பேன்னு மருமகள் அரவணைக்கிற மாதிரி மாமியார்கள் இன்னும் தயாராகலையே. அதான இப்ப சங்கடம். இந்த நாட்டில் தாய்மை பண்பு முழுமையா இருந்துன்னு வைங்க, அது வராது. நான்லாம் எங்க அம்மாவை இன்னும் தெய்வமா கருதுற காரணம், 4 மருமகளையும் தான் மகள் மாதிரி எங்க அம்மா நடத்தி நான் பார்த்துருக்கேன். அவங்களே சோறு ஊட்டுவாங்க அவங்களுக்கு. சில நமக்கு எனக்கே கூட சங்கடமாக இருக்குது, என்ன அவளுக்கெல்லாம் ஊட்டிகிட்டு இருக்க சோறு எங்களுக்கு ஊட்டுறதை விட்டுட்டுன்னு ஒரே வார்த்தை சொன்னாங்க. 20 வருஷம் இன்னொரு வீட்டில் வளர்ந்து நம்ம வீட்டை நம்பி வந்திருக்குதுப்பா அந்த பிள்ளைகள், அதுக்கு ஏதாவது அதிர்ச்சி வந்துடக்கூடாது. வேறு இடத்துல வளர்ந்து தானே இங்கே வருது. 20 வருஷம் வேறு குணம் வேறு எண்ணம். அதை அப்போ அதுக்கு தாய்மை பண்போடு ஒரு தாய் குடும்பத்தில் தலைவராக இருந்தால் தானே அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும்.